வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது பப்பாளி விதையின் மகத்துவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தினமும் ஒரு ஸ்பூன் பப்பாளி விதை சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? பப்பாளி பழம் பொதுவாக எல்லோருக்கும் பிடிக்காதுதான். ஆனால் சிலர் ஆரோக்கிய நன்மைகள் கருதி சாப்பிட ஆரம்பிப்பார்கள். சிலர் பப்பாளியை பார்த்தாலே எரிச்சலடைய ஆரம்பித்து விடுவார்கள். இதற்கு காரணம் நமக்கு அது பிடிக்காது என்பதை விட வேறு வேறு இடங்களில் இருந்து விலையுறந்த பழங்கள் கிடைக்க ஆரம்பித்ததும் கௌரவத்துக்காக நாம் அதை சாப்பிட பழகிவிட்டோம். அதனால் விலை மலிவான அதே சமயம் ஆரோக்கியம் நிறைந்த நம்முடைய நாட்டு பழங்களை ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நம்முடைய நாட்டு பழங்களில் தான் ஆரோக்கியம் அதிகம். குறிப்பாக பப்பாளியில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. என்ன பப்பாளியில் இவ்வளவு தன்மைகள் இருக்கின்றன என்று நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொட்டி கிடைக்கின்றன. குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொரோனாவிடம் இருந்து பாதுகாக்கும் வழிகள் என்ன தெரியுமா? வறட்சியை தாங்கும் பப்பாளி மரம் வளர நிறைய தண்ணீர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான வறட்சியான இடத்தில் கூட பப்பாளியை மிக எளிதாக விளைவிக்க முடியும். அதற்கு செயற்கையான கெமிக்கல் கலந்தோ உரங்களோ அல்லது அதிக தண்ணீரோ தேவையில்லை. அதனால் பூச்சிக்கொல்லிகள் பயமின்றி பப்பாளியை சாப்பிடலாம். கொரோனாவிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்னென்ன தெரியுமா? பப்பாளி விதை நம் ஆரோக்கியத்தில் மனதில் வைத்துக் கொண்டு பப்பாளியை சாப்பிட்டால் முதலில் அதன் விதைகளை வலித்து தூக்கி எறிந்து விடுவோம். ஆனால் பப்பாளி பழத்தை சாப்பிடுவதை விட அதன் விதைகளில் தான் அதிக சத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. நாம் ஏன் கட்டாயம் பப்பாளி விதை சாப்பிட வேண்டும் என்று தெரியுமா? இதோ அதை பற்றி ஒரு தொகுப்பு உங்களுக்காக. உங்கள் ரத்த அழுத்தத்தை குறைத்து உங்கள் இதயத்தை பாதுகாக்க உதவ இதை சரியா பண்ணுங்க. வயிற்று புழுக்கள் ஒழிய நைஜீரியாவில் 2007ஆம் ஆண்டு பப்பாளி விதையின் பலன்களை பற்றி ஆராயப்பட்டது. குறிப்பாக குழந்தைகளுக்கு மருந்தாக கொடுக்கப்பட்டது. 60 குழந்தைகள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆய்வுக்கு முன் எல்லோரும் மல பரிசோதனை செய்யப்பட்டது. ஆய்வுக்கு பின் அந்த குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியானதோடு வயிற்றில் உள்ள புழுக்களும் வெளியேறது தெரிய வந்தது. கல்லீரல் பப்பாளியில் மிகவும் அதிக அளவில் உயிர்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. கல்லீரல் பிரச்சனை தீர்க்க கல்லீரல் உள்ள இளைஞர்கள் சரியாக வளர்ச்சியடைய பப்பாளி விதை உதவும். கல்லீரல் வீக்கம் போன்ற கல்லீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் போக்கும் தன்மை கொண்டது. தினமும் 10 முதல் 15 பப்பாளி விதைகளை எடுத்து நசுக்கி சாராக பயன்படுத்தலாம். அல்லது அரைத்த காய்களுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் நோய் குணமாகும். சிறுநீர் கற்கள் கரையும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கவும் மற்றும் சிறுநீரக செயலிழப்பை தடுக்கவும் பப்பாளி விதை மிகவும் உதவியாக இருக்கிறது என்று பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி சிறுநீரக நச்சுக்கள் தொடர்பான நோய்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக பப்பாளி விதை அமைகிறது. பாக்டீரியா வைரஸ் தொற்றுக்களை அளிக்கும் பப்பாளி விதை இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு ஆற்றல் தன்மை கொண்டது. அதனால் மூட்டுவலி தொடர்புடைய பிரச்சனைகள், பக்கவாதம், வீக்கம், வலி, வீக்கத்தால் சருமம் சிவந்து போதல் போன்ற பிரச்சனைகளை நீக்கும். குறிப்பாக பாக்டீரியா வைரஸால் உண்டாகும் நோய் கிருமிகளை தாக்கி அழிக்கும் ஆற்றல் கொண்டது. ஜீரண சக்தியை மேம்படுத்த பப்பாளி காயில் உள்ள விதை மற்றும் பழத்தின் விதை இரண்டிலுமே மிக அதிக அளவில் என்சைம்கள் இருக்கின்றன. குறிப்பாக அவற்றில் பாபென் என்னும் அதிகமாக இருக்கிறது. அதனால் இது உணவு மண்டலத்தில் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறது. கர்ப்பிணிகளும் குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருப்பவர்களும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பப்பாளி விதை சாப்பிடுவதை தவிர்த்தல் நல்லது. புற்றுநோய் தடுக்கும் பப்பாளி விதையில் உள்ள மூலப்பொருட்கள் புற்றுநோய் செல்கள் மற்றும் கட்டிகள் வளர்ச்சியடையாமல் தடுக்கும். இதில் உள்ள வேதிப்பொருட்கள் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் ஆகியவற்றிலிருந்து காக்கும் தன்மை கொண்டது. இது ஆண்மையும் அதிகரிக்கும். ஆண் பெண் இருவருக்குமே மலட்டுத்தன்மை நீக்கும் ஆற்றல் பப்பாளி விதைக்கு உண்டு. இதில் அதிக அளவு புரோட்டீன்கள் அடங்கியிருக்கிறது. பப்பாளி விதை ஆண்களுக்கு விந்தணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்து ஆற்றல் கொண்டது. 3 வாரம் தொடர்ந்து பப்பாளி விதையை சாப்பிட்டு வந்தாலே போதும். உங்கள் உடலில் ஏற்படும் நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். எப்படி சாப்பிடுவது? பொதுவாக பப்பாளி விதை சிறிது கசப்பாகவும் சிறிது காரத்தன்மையுடன் இருக்கும். அதனால்தான் மிளகுடன் பப்பாளி விதையை கலப்படம் செய்கிறார்கள். பப்பாளி விதையை சாப்பிடுவதற்கு சில முறைகள் கையாளுங்கள். சாப்பிடுவதும் எளிதாக, பலன்களும் முழுமையாக கிடைக்கும். ஆரம்ப நாட்களில் பப்பாளி விதை சாப்பிட ஆரம்பித்த முதல் 2 நாட்கள் சிறிய சைஸ் பப்பாளியை எடுத்துக்கொண்டு அதன் சில விதைகளை மட்டும் எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். சிறிய சைஸ் பப்பாளியை எடுத்துக்கொண்டால் நன்கு முற்றாமல் இளம் விதைகளாக இருக்கும். கசப்புத்தன்மையும் குறைவாக இருக்கும். 3 வாரங்கள் அல்லது 2 நாட்கள் சாப்பிட ஆரம்பித்ததும் உங்களுக்கு பழகிவிடும். அதன் பின் விதையை எடுத்து நன்கு அரைத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட ஆரம்பியுங்கள். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்கள். 2வது வாரம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 3வது வாரத்திலிருந்து 1 ஸ்பூன் அளவும் சாப்பிட வேண்டும். மிளகுக்கு மாற்றாக நீங்கள் மிளகை எந்தெந்த உணவில் பயன்படுத்தீர்களோ அதில் மிளகுக்கு பதிலாக இந்த பப்பாளி விதையை நசுக்கி பயன்படுத்தலாம். மிளகின் அதே சுவையை இந்த விதைகளும் உங்களுக்கு கொடுக்கும். சாலட், சூப், இறைச்சி ஆகியவற்றுடன் இந்த விதைகளை அரைத்து பயன்படுத்தலாம். ஆனால் இனிப்பான பதார்த்தங்களோடு சேர்க்காதீர்கள். அது கொஞ்சம் கசப்பு தன்மையை கொடுக்கும். விதையின் சுவை பப்பாளியின் விதை பழத்தை போலவே இனிப்பு இருக்காது. லேசான கசப்பு சுவையுடன் தான் இருக்கும். அதனுடைய முழு பலனை பெற வேண்டும் என்றால் அப்படியே பழத்துடன் சேர்ந்தே அல்லது தனியாக சாப்பிடலாம். அதன் சுவை பிடிக்காதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. லேசாக மசித்து சாலட்டுடன் அல்லது ஜூஸ் போன்றவற்றோ சேர்த்து சாப்பிடலாம். அல்லது நன்கு விதைகளை மசித்து கொண்டு அதில் சில துளிகள் தேன் மற்றும் ஒரு சிட்டிகை பெப்பர் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். அதன் சுவை நிச்சயம் உங்களுக்கு பிடித்துவிடும். என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற தகவலுடன் சந்திப்போம். நன்றி.